Hi students, welcome to my channel Education Corner. நம்ம இன்னைக்கு 10th standard Mathsல chapter 1 Relations and Functionsல page number 12 illustration 9 testing for functions பார்க்க போறோம். Representation by arrow diagram. Functions வந்து எப்படி arrow diagramல represent பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு செட். First செட்டை வந்து arrow diagram மூலமா நமக்கு represent பண்றாங்க பாருங்க ABC. ஓகேவா? another set வந்து PQR. ஓகே, ரெண்டு செட்டுக்கு நடுவில் மேப் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, this represents a function. each input, ஒவ்வொரு இன்புட்டுக்கும் corresponds to a single output. ஏங்கிறவங்க பிங்கிறவங்க பிங்கிறவங்க கூட மட்டும்தான் மேப் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏக்கு சிங்கிள் அவுட்புட் பி மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மற்ற எலமெண்ட்டுக்கும் கிடச்சிருக்கு. இது ஃபங்க்ஷன். ஓகே, ரெண்டாவது ஏரோ டயக்ராம் பாருங்கள். 1 2 3 3 எலமெண்ட்டு. இந்த சைடு MP N 3 எலமெண்ட்டு. 1ங்கிறவங்க M கூட மேப் ஆகியிருக்காங்க. 2 3ங்கிறவங்க N கூட மேப் ஆகியிருக்காங்க. ஆனால் Pங்கிறவங்க வந்து யார் கூடயும் மேப் ஆகலை செகண்ட் செட்டில். ஓகேவா? இவங்களும் ஃபங்க்ஷன் தான். ஈச் இன்புட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ சிங்கிள் அவுட்புட். ஓகேவா? ஒவ்வொரு இன்புட்டும் சிங்கிள் அவுட்புட் கிடைக்கிது. 2க்கும் N அவுட்புட் ஒரு அவுட்புட் தான், 3க்கும் Nங்கிற ஒரு அவுட்புட் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கணும். செகண்ட் செட்டில் வந்து எலமெண்ட் வந்து மேப் ஆகாமலும் இருக்கலாம். அது ஃபங்க்ஷன். ஓகே, ரிலேஷனை பொறுத்தவரையும் எப்படின்னா, ஃபஸ்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்டும் மேப் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ரிலேஷன்ஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் செட்டில் உள்ள எந்த எலமெண்ட்டும் ஏதாவது ஒரு எலமெண்ட்டு கூட மேப் ஆகாமலும் இருக்கலாம். மேப் ஆகாத எலமெண்ட் வந்து ஃபஸ்ட் செட்லேயும் இருக்கலாம். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படின்னா, ஃபஸ்ட் செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் யூனிக் அவுட்புட் இருக்கணும். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் யூனிக் அவுட்புட் இருக்கணும். அதான் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து மேப் ஆகாமலும் இருக்கலாம், அவுட்புட் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், அவங்க பிங்கிறவங்க வந்து எந்த ஒரு இதுக்கும் அவுட்புட்டாக இல்லை. இந்த மாதிரி மேப் ஆகியிருந்தாலும் இதை வந்து ஃபங்க்ஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள், ஏரோ டயக்ராம். இது வந்து திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஏங்கிறவங்களுக்கு வந்து எலமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் கிடைக்கிது, யூனிக் அவுட்புட்டு. ஏங்கிறவங்களுக்கு எக்ஸ்ன்னு ஒரு யூனிக் அவுட்புட் கிடைக்கிது. பிங்கிறவங்களுக்கு ஒய்இசட்னு 2 அவுட்புட் கிடைக்கிது. ஸோ ஒன் ஆஃப் த இன்புட் பி இஸ் அசோசியேட்டட் வித் 2 அவுட்புட்ஸோடு அசோசியேட்டட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். எப்போவுமே ஒரு இன்புட்டுக்கு யூனிக் அவுட்புட் தான் கிடைக்கணும். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு யூனிக் அவுட்புட் தான் கிடைக்கணும். This is only a function. So this is not a function in the third arrow diagram. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். Functions play very important role in the understanding of higher ideas in mathematics. மேத்தமேட்டிக்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது ஃபங்க்ஷன்ஸு. They are basic tools to convert from one form to another form. இது ஒரு பேசிக் டூலாக இருக்குது. என்னென்னா, ஒன் ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த சென்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வைட்லி அப்ளைடு இன் இன்ஜினியரிங் சயின்சஸில் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகே, உங்களுக்கு எப்படி ஏரோ டயக்ராமில் வந்து ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.